ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஒரு சேவரி பார்க்கலாம். ஓமப்பொடி வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கலருக்காக, பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஓமப்பொடிக்கு ஓமம் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நிறம் மாறக்கூடாது, அப்படியே வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு டக்குன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். கருப்பாக ஆகாமல் பார்த்துப்போம், ஏன்னா அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு மாறும். நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுலேருந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நிறைய நல்லா இருக்கணும்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டால் போகிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துப்போம். இந்த ஓமம் கூட வறுத்து பொடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணினேன் சலிக்கிறதுக்காக. பிகாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சலிச்சிடலாம் அப்படின்னு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஓமத்தை நம்ம பொடி பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்ப்பாங்க. ஏன்னா ஓமப்பொடி புழியும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியும் செய்யலாம். பட் நான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதில் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், இல்லைனா 2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுண்டா போகிறோம். ரொம்ப நிறைய போடணும்னு இல்லை. கையால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கம்பைன் ஆகட்டும். அந்த வெண்ணெய் எல்லா மாவுலேயும் பட்டு நம்மளுக்கு கையில் பிடிக்கும் பொழுது அழகாக புட்டு மாவு மாதிரி வரும். வெண்ணெய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சேர்க்காதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இல்லைன்னா லேசாக உருக்கி விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து பிசையணும். ஏன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது. சில சமயம் நிறைய குழன்னு ஆயிடுத்துன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம தெளித்து பிசைஞ்சோன்னா கரெக்டான அந்த டெக்ஸ்சர் வரும்போது நிறுத்திடலாம். அந்த அளவு வரும்பொழுது நம்மளுக்கு தெரியும், பிசையும் பொழுதே தெரியும். இப்போ மாவு தண்ணி போகிறோம். இதுவே சரியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது மாவு. ஏன்னா ஓமப்பொடி புழியறது தான் கஷ்டம். நம்ம முறுக்கு புழியறது, நாடா புழியறதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இது கரெக்டான அந்த இதில் இருந்தால் தான் புழியறது ஈஸியாக இருக்கும். கடாய் நல்லா அகலமால கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இப்போ நம்ம முறுக்கு நாழி எடுத்துக்கலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சிடலாம். எனக்கு இந்த மாதிரி நாழி ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகாஸ் இதில் எந்த அச்சு போடுறோமோ அதை போட்டு இந்த அடியில் அந்த இது இருக்குது பாருங்கள், அதில் லாக் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் எவ்ரி டைம் நம்ம மாவு மட்டும் எடுத்து போட்டு டக்குன்னு புழியறதுக்கு சௌகரியமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த இதில் நீங்கள் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா லாக் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் மாவு மட்டும் போட்டு புழிய வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த அச்சு. இப்போது மாவு ஒரு தரம் ஜஸ்ட்டு அந்த எண்ணெய் கையோடு தான் இருக்குது, கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு வேணுங்கிற மாவை நம்ம அந்த நாடியில் போட்டுப்போம். ஆக்சுவலி 3/4 அளவுக்கு தான் மாவு இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வழிய போட வேண்டாம். பாதி அளவுக்கு மேலே 3/4 அளவுக்கு இருந்தால் போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு புழியறதுக்கு ஒரு 2 ஓமப்பொடி வரும். இதில் நம்ம 2 ரவுண்டு புழியலாம். இப்போது எண்ணெய் சூடாக இருக்கான்னு பாருங்க. எண்ணெய் ரொம்ப சுற்றக்கூடாது, ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஒரு மீடியமான இதில் இருக்கணும். 2வது இது மெதுவாக தான் அப்படியே சுற்றி வரணும். நீங்கள் உடனே சொயின் நம்ம கடகடன்னு பண்ணினோன்னாக்கா மொத்தமாக ஒரு இடத்துல விழுந்துடும். அதனால் மெதுவாக கொண்டு நீங்கள் ஒரு இடத்துல புழிய ஆரம்பித்த உடனே 1 நிமிஷம் 1 செகண்ட் நிறுத்திட்டு அப்புறமா அப்படியே ரவுண்டாக புழிஞ்சுடுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல மொத்தமாக, ஒரு இடத்துல லேசாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை ஜாக்கிரதையாக திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் கூட ஆகாது, 1/2 நிமிஷத்தில் வெந்துடும் ஒரு சைடு. மேக்ஸிமம் ஒரு ஓமப்படி ஒரு ரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். அதனால் ஃப்ளேம் நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சோன்னாக்கா நம்மளுக்கு கலர் மாறிடும், அந்த ஓமப்பொடியோட கலரே மாறிடும். இப்போ நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ரவுண்ட்ஸையும் புழியணும். புழியும் பொழுது நான் சொன்ன மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க, சரியா?
இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம ஓமப்பொடியெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடணும். நமக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நிச்சயமாக அது ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதுவும் தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். அதில் இந்த ஓமப்பொடியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு அது மேலே போட்டுடுவோம். அப்போ நம்ம டப்பாவில் போட்டு வைக்கும்பொழுது நல்லா உடச்சிட்டு கூட நீங்கள் கலந்து வச்சிடலாம். அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்ல வாசனையாக இருக்கும். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.